அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் ஆரம்பிக்கிற போது சொல்றாரு, அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்ததுனால எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், எப்பவும் தான தர்மங்களை செய்துட்டு இருந்தான், எப்பவும் கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளை பின்பற்றி கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு 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 சாதாரண ஒரு மனுஷனுக்கும் தேவன் பக்தியுள்ளவன் என்று எண்ணி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா ஒரு வித்தியாசம்தான். தேவன் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்களை இவன் எனக்கு உண்மையாக இருப்பான், இவன் எனக்கு பக்தியாக இருப்பான், இவன் என்னுடைய பார்வையில் ரொம்ப கனமுள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்ந்து அந்த காரியத்தை கர்த்தர் அந்த மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற போது அல்லது அந்த காரியத்தை காண்கிற போது அந்த காரியம் எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அதாவது சாதாரணமான ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை பார்க்கிலும் பக்தியுள்ளவனுடைய ஜெபத்திற்கு வேகமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேகமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் விரும்புகிறாருங்க, கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்குறாரு. சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஒரு இன்லேண்ட் லெட்டர் மாதிரி, அது வீடு போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், அப்படி ஆகிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பக்தியுள்ளவனுடைய ஜெபம் குயிக் போஸ்ட் மாதிரி அவ்வளோ வேகமாக போய் டெலிவரி ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திற்கும் வேகமாய் கர்த்தர் பதில் தர வேண்டுமானால் தேவனுடைய பார்வையில் நீ பக்தி உள்ள மனுஷனா, பக்தி உள்ள மனுஷியாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் கர்த்தரை உட்காந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது உண்மையான பக்திக்கு உண்டான அடையாளமான்னு கேட்டேன்னாக்கா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எது அடையாளம்னாக்கா, நெருக்கம் வருகிற போது, சோதனை வருகிற போது, பாடுகள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது தன்னுடைய பிரதிஷ்டைகளிலே, தன்னுடைய பொருத்தனைகளிலே, தன்னுடைய நிலைப்பாடுகளிலே, தன்னுடைய காரியங்களிலே மனம் தளராமல், மனம் சோராமல் ஆண்டவருக்கு முன்பதாக கொடுக்கக்கூடிய வைராக்கியத்திலே நிலைத்திருக்கிற மனுஷன்தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பக்திமான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கர்த்தர் காரணம் இல்லாமலே உன்னை தேடி வரும். காரணம் இல்லாமலே சில பிரச்சனைகள் உன்னை தேடி வரும். காரணம் இல்லாமலே சில போராட்டம் உன்னை தேடி வரும். காரணம் இல்லாமலே சில யுத்தம் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமா, ஞானமாய், ஜாக்கிரதையாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் உன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தாயிற்று என்று சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் நான் ஓடிட்டு இருக்கிற பாதை நாளைக்கும் இருக்குது, நாளன்னைக்கும் இருக்குது, இந்த மாதம் இருக்குது, அடுத்த வருஷம் இருக்குது. நிறைய சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் தொடுவதற்காகத்தான் இந்த ஓட்டம் கர்த்தர் ஓட வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பார்வையில் நமக்கு கிருபை கிடைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடிய எல்லா பரீட்சைகளையும் தாண்டி நீங்களும் நானும் பக்தியுள்ள மனுஷனா, பக்தியுள்ள மனுஷியா மாறுவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இந்த பக்தி உள்ளவன் என்கிற சர்டிஃபிகேட் யார் கொடுப்பான்னாக்கா, நீங்கள் உண்டாக்கிக்கிறது கிடையாது, நீங்கள் எடுத்துக்கிறது கிடையாதுங்க.
இந்த பக்தி உள்ளவன், இந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்கிறாருனாக்கா அரசாங்கம், இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம், ஆவிக்குரிய அரசாங்கம் இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் பக்தியுள்ளவன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பக்தி உள்ளவன் என்கிற ஒரு ஆணை உனக்காக ஆண்டவர் பிறப்பிச்சிட்டார்னாக்கா உன் ஜெபம் விசேஷமானதாக இருக்கும், நீ விசேஷமானவனாக இருப்ப, உன் ரட்சிப்பு விசேஷமானதாக இருக்கும், உன்னுடைய நடத்துதல் விசேஷமானதாக இருக்கும், உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் விசேஷமாக இருக்கும். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? பாருங்க, இந்த இடத்துல இருக்க உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் பார்க்கிற பார்வையே வித்தியாசமானது. ஆனால் நாம் எப்படி அந்த பார்வைக்கு முன்பதாக நடந்து கொள்ளுகிறோம் என்பதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாவீது 400 பேரோட கூட போகிறான். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் தான் வச்சுக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சின்ன கூட்டம் அவர் நினைக்கக்கூடிய ஜெயத்தை சுதந்தரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. உங்களை பார்த்து நான் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறேன். ஆண்டவர் விரும்பின அந்த சிறு கூட்டத்திலே நீங்களும் ஒருத்தராக இருக்கணும், நானும் ஒருத்தராக இருக்கணும். விட்டுட்டு போன கூட்டத்தில் நீ நானும் ஒருத்தராக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? எந்த திட்டம் நடந்தாலும் அந்த திட்டத்தினுடைய மறைவிலே நீங்கள் ஒருத்தராக இருக்கணும். எந்த அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதத்திற்கு நடுவில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும். உங்கள் சபையில் எந்த உயர்வு கிடைச்சாலும் அந்த உயர்விற்கு காரணம் நீங்களாக இருக்கணும். எந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நகரத்தில் நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நம்முடைய சபை இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நடந்த எத்தனையோ மாற்றங்களுக்கு நாம் ஒரு காரணம். அது சந்தோஷமாகவும் சொல்லலாம், அது ரொம்ப ஆச்சரியமாகவும் சொல்லலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒருத்தர் கைப்பிடிங்க. யார் என் முகத்தை பார்க்காதீங்க, என் முகத்தை பார்க்காதீங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய முகத்தை பாருங்க. பார்த்து சொல்லுங்க, இயேசு அற்புதம் செய்வதற்கு உங்களிலே சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். கைவிடப்பட்டவர்களில் ஒருவனாய் நீங்கள் இருக்கக்கூடாதபடி ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? சொல்றது புரியுதா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பக்தி இல்லாதவன் தனக்கு வேண்டாண்டு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஜெபிக்காதவன் வேணாண்டு நினைக்கிறாரு. பைபிள் படிக்காதவன் எனக்கு வேணாண்டு நினைக்கிறாரு. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் எப்போவுமே கடவுள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிற நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடியவர்களிலே நான் ஒருத்தனாக இருக்கணும். பயன்படாத பாத்திரங்களில் நான் ஒரு காலம் இருக்கக்கூடாது. அது என்னுடைய கடைசி நாளாக இருக்கணும். கடைசி நாளாக இருக்கணும். சில நேரங்களில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் பயன்படுகிறதா என்பதை நான் பரிசோதித்து பார்ப்பேன். என் கூட கர்த்தர் இருக்கிறாரா நான் பரிசோதித்து பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு தரிசனம் வரலனாக்கா அது சாதாரணமாக விட்டுற மாட்டேன். உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன், படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன் இன்னைக்கு எந்த தரிசனம் கிடைக்கல? ஏன் இன்னைக்கு என் கூட கர்த்தர் இடைப்படலை? ஏன் எனக்கு இன்னைக்கு கரெக்டான ஒரு வியூ சொல்லலை? ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யோசிச்சுட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் சாதாரணமாக நடந்தது என்று சொல்லி எதையும் நினைக்க மாட்டேன். ஏன்னா உன் தலைக்கு மேலே அவருடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பக்தியுள்ள மனுஷனை என்னோடு கூட வைத்து கொள்ளும்படி நான் ஒப்பந்தம் செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பக்தியுள்ளவர்களாகிய உங்களை கொண்டு தான் இந்த உலகத்தை தேவன் கலக்குவதற்கு உனக்கும் எனக்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தை கலக்கிறதுக்கு கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? உங்களையும் என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பக்தி இல்லாத ஒரு நிலை நமக்குள்ளே இருக்குமானால் ஒரு காலமும் நம்மை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஒன்று, பயன்படுத்த முடியாட்டி பரவாயில்லைங்க, நான் ஒரு விசுவாசியாக இருந்துட்டு போகிறேங்க. அடுத்தது சொல்கிறாரு, அவங்க ஜெபம் பண்ணுற போது நான் அவங்கள அலட்சியம் பண்ணுவேன்ட்டு சொல்கிறாரு. அலட்சியம் பண்ணுவாராம். நம்ம கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவைகளை கொடுக்காம நாம் கடவுளை அலட்சியம் பண்ணால் நம்ம ஜெபிக்கிறப்போ நம்ம கேட்குறப்போ அவரும் கேளாதவரை போல மௌனமாக இருப்பாராம். கேளாதவரை போல இருப்பாராம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே ஏன் கேளாமல் இருக்கிறீர்? ஏன் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இருக்கிறீர்? ஏன் மௌனமாக இருக்கிறீர்? புலம்புறான். அவனுக்கு பதில் கிடைக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு பதில் கிடைக்கல, புலம்புறான், பதில் கிடைக்கல. அவனுக்கு உண்மையாகவே புரியல, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக அவன் உணர்றான், என்னுடைய தப்பிதங்கள் என் தலைக்கு மேலே இருக்குது, அதனால தான் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கூடாமல் இருக்கிறான். உணர ஆரம்பிக்கிறான். தன் தப்பிதங்களை ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறான். நான் நிறைய காரியத்தை உங்ககிட்ட என்னால் சொல்லிகிட்டே இருக்க முடியுங்க. பக்திமானுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள். ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன் பாவத்தை நிறைய நேரம் தனக்குள்ளே மூடி வைக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன் பாவத்தை தனக்குள்ளே நிறைய நாட்கள் மூடி வைக்க மாட்டான். அறியாமல் சில பாவங்கள் தனக்குள்ளே வந்து விட்டாலும் அதற்காக மனம் கசந்து அழுவான். இதெல்லாம் பக்திமானுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள். ஒரு பாவம் தனக்குள்ள தெரியாமல் வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு பெரிய ஒரு இது உண்டாக்கிருச்சு அப்படின்னாக்கா, அடுத்த பார்ட் உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல ஒரு பக்திமான் வேதத்தை வாசிப்பான், வேதத்தை நேசிப்பான், வேதத்தை தியானிப்பான். நல்ல பக்திமான் என்ன பண்ணுவானா? வேதத்தை வாசிப்பான், வேதத்தை நேசிப்பான், வேதத்தை தியானிப்பான். இந்த மூணுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதை புரிஞ்சிச்சா? வாசிக்கிறதும் தியானிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் அர்த்தம் புரியுதா? நேசிக்கிறது எப்படி தெரியுமா? உன் கையில் இருக்கக்கூடிய புஸ்தகத்திற்கு நீ கொடுக்கிற மரியாதையை வைத்து நீ அந்த பைபிளை எவ்வளோ நேசிக்கிறன்றது கண்டுபிடிச்சிடலாம். எங்கே போனாலும் அந்த பைபிளை சில பேர் விடவே மாட்டாங்க. தங்கப்புதையல் மாதிரி அந்த பைபிளை கையில் வச்சுருப்பாங்க. எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க, பைபிளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பைபிளை அவ்வளவு நேசிக்கிறாங்க அவங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே வேணாலும் அவங்க பைபிளை வச்சுட்டு போக மாட்டாங்க. அதுக்குன்ட்டு கரெக்டாக ஒரு ஆனரபுளான ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதில் கொண்டு போய் பத்திரமா அந்த பைபிளை வச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த இதுவே வரும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பைபிளுக்கு மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பை அப்படி வெளிப்படுத்துவார்கள். ரெண்டாவது, வேதத்தை வாசிக்கணுமா? டெய்லியும் ஒரு நீதிமான் பைபிள் வாசிக்கணும். ஒருத்தன் பைபிள் வாசிக்கலைனாக்கா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. பைபிள் வாசிக்கணும். ரெண்டாவது, மூணாவது என்ன பண்ணணுமா? வாசித்ததை தியானிக்கணும். இன்னைக்கு 1ஆம் சங்கீதத்திலேருந்து படித்தேன். அந்த வசனத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை என்னோடு கூட இப்படி இடைப்பட்டார். 1ஆவது சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரருடைய
எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. 119 சங்கீதம் சொல்லுங்க. ஆ ஆ 119 சங்கீதம் பைபிளை திறங்க. திறக்காதீங்க, திறக்காதீங்க, போதும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரமே திக்கி திக்கி தான் படிக்கிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபை நான்லாம் எனக்கெல்லாம் இந்த ஆராதனை என்பது உயிர் மாதிரிங்க, உயிர் மாதிரி. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, பிக்னிக் வந்திருக்கிற மாதிரி. சர்ச்சுக்கு வர்றது ஒரு பாரம்பரியம். ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாக்கா ஒரு சர்ச்சுக்கு போனையா, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனையா. ஆனால் எனக்கு வந்து சர்ச்சு வந்து உயிர். இந்த சர்ச்சுக்குள்ளே வர்றது வந்துட்டு உயிர். நான் ஒவ்வொரு இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருப்பேன், நீங்கள் பாடுறத ஆராதனையெல்லாம் தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த பாட்டிலேருந்து கர்த்தர் எனக்கு என்ன தாட்டு கொடுக்குறாரு, அந்த வசனத்திலிருந்து அந்த சங்கீதத்திலிருந்து கர்த்தர் எதை கொண்டு பேசுகிறாரு, அவங்க சாட்சி எனக்கு எதை புரிய வைக்கிறது. இதுதாங்க சபை. சபை என்பது இதுதான். ஒவ்வொரு பாகத்திலையும் உன் கவனம் இருக்கணும், உன் கவனம் இருக்கணும். எதுக்காக வந்திருக்கிறோன்ட்டே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. எதுக்காக வந்துட்டு தெரியாமல் உட்காரக்கூடாது. நிறைய பேருக்கு சபையில் வந்துட்டாக்கா செவி கேட்காது, கண்ணு காணாது, என்ன பண்ணுறட்டே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஆத்துமாவே ஒன்றே ஒன்று தான். அது கேட்ட உடனே ஒரு பெருமிச்சுடோ, அப்பாடி காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நேரம் வருண்டு கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு தெரியுங்க, நீங்கள் அதுதான் சொல்கிறேனே. நீங்கள் இப்போ அதாவது பாருங்கள், ஏதோ நினைக்கிற பாஸ்டர் நான் கிடையாது. ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கிறேன், நான் ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். என் கண் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். யார் யார் எப்படி இருக்கிறீங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு பின்னாடி இருக்கிறவங்க வரையிலும், இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும், மேலே இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும், அவங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஆராதிக்கிற குணம் எப்படி இருக்குது, அவங்க கேட்குற குணம் எப்படி இருக்குது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னை எதெல்லாம் பின்தொடரும், உன்னை எதெல்லாம் பின்தொடராது, உனக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்டா, உனக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் பலன் தருமா, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம், கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நேரத்தை விரைவு செய்வதற்காக இது சபை அல்ல. கடவுளுடைய சமூகத்தில் காத்து இருந்துட்டு ஆண்டவருடைய கண்களில் இரக்கத்தை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போனங்க. உங்கள் கையில் இரக்கத்தை வாங்கிட்டு போன ஆண்டவரே, இந்த கிருபை போதும், இந்த ஒரு வாரம் முழுவதும் என்னை பராமரிக்கிறதுக்கு, இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்துறதுக்கு, இந்த வாரம் முழுவதும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, இந்த வாரம் முழுவதும் என்னை உயர்த்துவதற்கு, இந்த வாரம் முழுவதும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, இந்த வாரம் முழுவதும் எனக்கு நன்மை செய்வதற்கு இந்த கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். இந்த கிருபை தான் நமக்கு வேணும். இதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இந்த கிருபைக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன்னை சுற்றி இருக்கிற மனுஷன் எத்தனை பேர் நினைச்சாலும் எத்தனை பேர் நினைக்காம போனாலும் அதை பற்றி கவலைப்படாத. உன்னை நேசிக்கிற உன் தெய்வத்தோடு கூட உனக்கு ஆளுமை இருக்குதா, உன் தெய்வத்தோடு கூட நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதா, உன் தெய்வத்தோடு கூட நல்ல கிருபை இருக்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனை பார்த்து மனுஷனால உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வெறுமையா இருக்காத, வெறுமையா இருக்காத. தீர்க்க தரிசனமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். தீர்க்கது அடுத்தது என்ன நடக்குன்றது தெரிஞ்சிட்டு சொல்றேன். வெறுமையா பேசுறவன் கிடையாது. அடுத்தது என்ன நடக்குன்றது தெரிஞ்சிட்டு சொல்றேன்.
உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிற உன் தேவனுடைய கரத்திலே நன்மை பெறுவதற்கு தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் பக்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேன்மைகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். 3 காரியத்தை சொல்ல போறேன். இந்த 3 காரியத்தில் முதல் காரியம், இந்த பக்தி உள்ளவனை மட்டும் ஆண்டவருக்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாராம். இப்போ ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் பிள்ளைகளாயிருந்தும் ஆனால் ஒரு சிலரை மட்டும்தான் அவருக்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளில் 11ஆவதாக பிறக்கக்கூடிய யோசேப்புக்கு மட்டும்தான் கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, 11 பேரை அல்ல, ஒருவனை மாத்திரம் கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனுக்கு மட்டும் அந்த மனுஷனை எப்படி நடத்த போகிறேன், எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், எப்படி உயர்த்த போகிறேன், எப்படி அவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறேன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவனுடைய வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, செய்துட்டே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மனுஷன் எல்லாருடைய பார்வையில் அற்பமாக இருந்தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருந்தான். காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, அவன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பக்தி உள்ள இளைஞனாக இருந்தான், பக்தி உள்ள மனுஷனாக இருந்தான். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுடைய பக்தியை வளர்த்து கொள்ளுகிறதற்காக உங்கள் ஓட்டத்தை ஆண்டவருக்குள்ளே இணைத்து கொள்வீர்களோ, அந்த பக்தி உள்ள வாழ்க்கை, அந்த ஓட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து உங்களை உயர்த்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உயர்த்தும், உயர்த்தும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவனை தான் நான் எனக்காக தெரிந்து கொள்ளுகிறேன், எனக்காக தெரிந்து கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எல்லாரும் மாதிரி நடக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை. எல்லாரும் மாதிரி நான் சாப்பிட மாட்டேன், நான் கர்த்தருடைய. அப்படிப்பட்டவன் தான் ஆண்டவருக்கு தேவை. எல்லாரோடு கூட உழந்துட்டு இருக்கிறவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. நான் சொல்றது உனக்கு புரியுதா? 100 பேர் மாதிரியே நீ வாழ்ந்துட்டு இருந்தனாக்கா ஆண்டவருக்கு தேவையில்லை. நான் வித்தியாசமாக வாழ்வேன், நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருப்பேன், நான் ஆண்டவருக்கு பக்தியாக இருப்பேன், நான் ஆண்டவருக்காக திறப்பில் நிற்பேன் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒருத்தன் கர்த்தருக்கு தேவை. உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை தான் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். எதையோ மனசில் நினச்சிட்டு ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்கனாக்கா அடுத்த கட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஓப்பன் பண்ணவே முடியாது. அது ஒன்றும் இருண்ட காலமாகவே மாறிடும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த பாருங்க, அடுத்த பக்கம் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்த திட்டம் என்ன, அடுத்த திட்டம் என்ன, அடுத்த திட்டம் என்னன்றது தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு உனக்கு இன்னும் தரப்பில் என்னெல்லாம் சரி ஒன்றும் பண்ண முடியாது. உன் புக்கு ஓப்பன் ஆகணும். உன் புக்கு ஓப்பன் ஆகணும்னாக்கா கர்த்தருடைய பார்வையில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமான புருஷனாக நீ மாறணும், பிரியமான மனவாட்டியாக நீ மாறணும். 1, பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். 2வது யோவான் 3:9-31 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால். ரெண்டாவது தெலுங்க, யாருக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாரா? பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப நாள் புலம்பிட்டு இருக்கிறீங்க, என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை,
என் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கல, என் கண்ணீர் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் பதிலாக மாறல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு. யாருக்கு கர்த்தர் செவி கொடுக்குறாருனாக்கா, பக்தி உள்ளவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறாரா. அவங்க அப்பான்ட்டு கூப்பிட்ட உடனேயே அவர் தம்பின்ட்டு சொல்லுவாரா. வசனம் சொல்லுது, நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறத யார் நினைக்கிறதற்கும், பக்தியுள்ளவன் நினைக்கிறதற்கும் பக்தியுள்ளவன் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் முன்பதாகவே அவனுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறாரா. ரெண்டாவது யாருடைய ஜெபம் கேட்கப்படும்னாக்கா, பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படுங்க. பக்தி உள்ளவனுடைய ஜெபம். ஒருவேளை இதுவரையிலும் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலனாக்கா, இன்றைக்கே ஒப்புரவாயிடு. நிறைய பேர் அழைப்பை விட்டிருப்பீங்க, பிரதிஷ்டையை விட்டிருப்பீங்க, பொருத்தனைகளை விட்டிருப்பீங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை விட்டிருப்பீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி பண்ண எல்லா காரியத்தையும் விட்டிருப்பீங்க. இந்த காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா, பக்தி உள்ள மனுஷனா நீ இருக்கணும். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னாக்கா, இன்றைக்கே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புரவாகு. இன்றைக்கே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகு. ஆண்டவர் சொல்ற, காலம் செல்லாது. நீ குருடனை போலவும் செவிடனை போலவும் நடந்ததெல்லாம் போதும். ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன்னோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உன்னுடைய இருதயத்தை கிழித்து ஆண்டுடைய கரத்திலே ஒப்புரவாவாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் ஜெபம் கேட்கப்படணும். உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுனாக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல உறவு வச்சிருக்கிறன்ட்டு அர்த்தம். நல்ல உறவு வச்சிருக்கிறன்ட்டு அர்த்தம். உன் ஜெபம் கேட்கப்படல, உன் உறவு பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு அர்த்தம். உன் உறவு உடைஞ்சு போயிருக்குன்ட்டு அர்த்தம். உன் பக்தி வீணானவைகளா இருக்குன்ட்டு அர்த்தம். உன்னுடைய பக்தி எல்லாம் வேஷமா இருக்குன்ட்டு அர்த்தம். இதுவரைக்கும் கர்த்தர் எந்த காரியத்திற்கும், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன், நான் எப்பவுமே எனக்கு அதில் ஒரு சந்தோஷம்தான். எல்லா சபைகளை காட்டில் இந்த சபை வித்தியாசமானது. நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு 2 காரியங்கள் நடக்கிறத போல கர்த்தர் காமிச்சார். 2 பேரை காட்டி எனக்கு சில காரியங்கள் செய்கிறத காமிச்சாரு. அப்போ நான் ஆசைப்பட்டு கேட்குறேன், ஆண்டவரே இவங்களுக்கு இதெல்லாம் செய்வீங்களா, இவங்களுக்கு இதெல்லாம் செய்வீங்களா, இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு ஒரு முறை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். 2வது மாதத்துலேயே 3வது மாதத்துலேயும் நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அந்த 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 இதை எடுத்து நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த தீர்க்க தரிசனம் உங்ககிட்ட நான் காட்டுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உடனே நடந்த 2 காரியத்தையும் என் காதிலையும் என் கண்ணிலையும் கர்த்தர் பார்க்க வைத்தார். அதற்கு பிறகு நான் ஆசைப்பட்டவைகளையும் என் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வைத்தார். ஜெபம் உன் பார்வைக்கு நான் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் என் கர்த்தருடைய பார்வைகளை நான் விலையேற பெற்றவன். கர்த்தருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். இந்த எளியவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. என் கண்ணீருக்கு ஒரு பதில் இருக்குது. இதுவரைக்கும் மாம்சமா பேசுறதுக்கு என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. எந்த இடத்துலையும் மாம்சத்திற்கு தலை வணங்கி போனது கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என்னை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டம் எங்கள் அப்பாவுக்கு இருக்கு. அந்த திட்டத்தினுடைய பாதையில் நான் போனா தான் என் காரியம் சக்சஸ் ஆகுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த சரீரத்தில் ஜீவனை நீட்டி கொடுத்தது தேவன். இந்த மனுஷனை பண்ணி மேய்க்கக்கூடிய இந்த மனுஷனை இன்னைக்கு இந்த மந்தைகளை மேய்க்க வைத்தது தேவன். உறவுகளுடைய பார்வையிலே ஆகாதவனாய் தள்ளப்பட்டவனை இன்னைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறவர் கர்த்தர் தான். எனக்கு தெரியும், அவருடைய பார்வையில் நான் பக்திமானா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். வேஷம் போட விரும்பலை.
வேஷம் போட சில நேரத்தில் நான் பேசுகிறதெல்லாம் கஷ்டமாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். சும்மா மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு பக்தி வேஷம் போட்டு வாழ்ந்துடாதீங்க. அதில் 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. யாரையோ ஒருத்தரை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. உன் பக்தி உண்மையாக இருக்கணும். உன் கையில் இருக்கிற பைபிள் உண்மையாக இருக்கணும். வாயை திறந்து ஸ்தோத்திரன்னு சொல்றி அது உண்மையாக இருக்கணும். உன் மனசு உண்மையாக இருக்கணும். உன் எண்ணங்கள் உண்மையாக இருக்கணும். உன் காரியங்கள்லாம் உண்மையாக இருக்கணும். அதுதான் உன்னை தலைமுறைக்கும் பாதுகாக்கும். தலைமுறைக்கும் பாதுகாக்கும். நான் சொல்ற எந்த மனுஷனையும் நம்பாத. உனக்கு எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் வச்சது நம்பாத. கடவுளை மட்டும் நம்பு. கடவுளை மட்டும் நம்பு. அதுதான் என் நல்ல உறவு. நான் கடந்து வந்த பாதை வச்சு சொல்கிறேன். ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணாக்கா நடக்கிற கிரியைகளை கண்டுபிடிக்கலாம். அவனுக்குள்ளே இருக்கக்கூடியது பக்தியா இல்லை மாய்மலமான்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 2 தெசலோனிக்கேயர்ல சொல்கிறேன்ல, நலமானவதைகளை பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்கிறேன்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நல்ல ஊழியம், நல்ல ஊழியக்காரன், நல்ல சபை, நல்ல ஜனங்கள், நல்ல சூழ்நிலை கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு சபையில் போய்ட்டு உட்காந்துருக்கலாம், அது வேற. கடமைக்காக ஒரு வாரம் போய் ஒரு சர்வீஸில் உட்காரலாம், அது வேற. ஆனால் உன்னை உண்மையாக நேசிக்கிற, உண்மையாக ஜெபிக்கிற, உண்மையாக உனக்காக அழுற, உன்னை உண்மையாக விசாரிக்கிற ஒரு ஊழியக்காரன் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சபை கிடைக்கிறது கஷ்டம். ஒரு மந்தை கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சிச்சுன்னா திருப்பி விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3வது வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். முதல் காரியம் சொன்னேன், பக்தியுள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். 2வது காரியம், பக்தியுள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 3வது காரியம், பக்தியுள்ளவனை விடுவிக்கிறார். அவனை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பக்தியுள்ள மனுஷனை விடுதலையாக்குறது தான் கர்த்தருடைய திட்டம். அது எரிகிற அக்கினி சூளையாக இருந்தாலும், பட்சிக்கிற சிங்க குகையாக இருந்தாலும், அது சிறைச்சாலையாக இருந்தாலும், பக்தியுள்ள மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஆண்டவரை தேடுகிற மனுஷன், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன், ஆண்டவருக்காக தன்னை ஓடுகிற மனுஷன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற மனுஷன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாருங்க. அதான் பக்தன் பாடுறார், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, எல்லாம் சத்தமா கையை தட்டி, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. ஜெபிக்கிறப்பவே தானியேலுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னை கொண்டு போய் சிங்கத்தில் போட்டுருவாங்கன்றது. ஆனால் தானியேல் நினைச்சான், ஜெபிக்கிறது என்னுடைய வேலை, காப்பாத்துறது அவருடைய வேலை. நெருப்பு குகையில போடுறதுக்கு முன்னாடியே சாத்ராக்கு மேஷாக்கு தெரியும், என் தெய்வத்தை தவிர வேற யாரை வணங்கினாலும் கொண்டு போய் இதுக்குள்ள போட்டுருவாங்கன்ட்டு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது, கர்த்தரை உயர்த்த வேண்டியது என்னுடைய வேலை, என்னை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய வேலை. கையை தட்டி உண்மை
யோசேப்பை சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு தெரியும், உண்மையா இருக்க வேண்டியது என்னுடைய வேலை, சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்றேங்க. நீ துன்பப்படுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால், நீ அவமானப்படுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால், நீ ஒடிக்கப்படுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால், நீ வேதனைப்படுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ விடுவிக்கப்படுகிறதற்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும், நீ மேன்மை அடைவதற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் உனக்காக நியமித்து வைத்திருக்கிறார். பக்தி உள்ளவனாயிரு, நீ பக்தி உள்ளவனாயிரு, உன்னை கர்த்தர் விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. இது நீங்க ஜெபிக்கிற நேரங்க. இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகுதான் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இது நீங்க ஜெபிக்கிற நேரம், இது நீங்க ஒப்புரவாகிற நேரம். நீ பக்திமானா, பக்தி உள்ள மனுஷியா மாறுவதற்குண்டான ஒரு நேரம். உனக்கும் கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி மாறுகிற நேரம். உன்னை விட்டு தூரம் இருக்கிற தெய்வம் திரும்ப உன்னோடு கூட இணைக்கப்படுகிற நேரம். எல்லாம் வாய்களை திறந்து சத்தமா வாய்களை திறந்து கர்த்தர் துதிங்க, துதிங்க. அப்பா ஒரு பெரிய கனவோடு கூட இன்னைக்கு உன்கிட்ட வந்திருக்கிறாரு. பெரிய கனவோடு வந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய கனவு இருக்கு, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு. உனக்கு அவர் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதற்குன்ன தகுதிப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஆனா அற்புதமானவைகளுக்கு நீ உடைக்கப்படுகிறாய். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ ஓ, சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை அவரே என்னை சிங்கக்கவியோ ஆமென். சிங்கக்கவியோ எல்லாம் அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். தகப்பனே சிங்கக்கவியோ ஓ, சிங்கக்கவியோ எல்லாம் எல்லாம் சத்தமா எல்லாம் கையை தட்டி ஓ, சிங்கக்கவியோ என் நினைவுகளுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வரக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய பேர் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, நிறைய பேருடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கு. இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் என்கிற ஆசை இருக்கு. ஆனால் அதெல்லாம் நிறைவேறாம நிராசைகளாக போயிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் இருக்கிற சிங்கக்கவிகள் எல்லாம் தகர்க்கப்படணும். உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினி குண்டங்கள் எல்லாம் தகர்க்கப்படணும். உன்னை சுற்றிலும் இருக்கிற சிறைச்சாலைகள் எல்லாம் உடைக்கப்படணும். உன்னை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் அரிக்கப்படணும். இன்னைக்கு சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையா நீ மாறணும்.
சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷனை நீ மாறணும். சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷியா நீ மாறணும். உன்னை கட்டி இருக்கிற கட்டு, உன்னுடைய சிந்தனைகளை கெடுக்கிற கட்டு, உன்னை சுற்றி இருக்கிற இருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை மாறட்ட. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி மௌனத்தின் ஆவியே, மௌனத்தின் ஆவியே, பயவலியே பயவலியே பயவலியே. என் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதத்தின் கரம் இறங்கட்டும், அற்புதத்தின் கரம் இறங்கட்டும், அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்து வந்திருக்கிறவைகளை உன் தேவனாகிய கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதை சரியா இல்லை, நடக்கவே முடியாது சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்த உன் புலம்பலை பார்க்கிற தெய்வம் உனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி உன் பாதைகளை எல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தும்படி அவருடைய கரத்தை உனக்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறார். உன் ஓட்டத்தை ஸ்திரப்படுத்துகிறார். உன் ஓட்டத்தை பொறுமையோடு கூட கர்த்தர் ஓட வைக்க போகிறார். உன் லட்சத்தோட வைக்க போறாரு. உனக்குண்டான நன்மைக்கு மேல கர்த்தருடைய கரம் வரப்போகிறது. உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் அவைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஐயா, உன் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். நீ முன்னேறி போக விடாம உன் அலக்கடிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். உன் பிசினஸை தடை பண்ற ஆவி உடையட்டும். உன் வேலை ஸ்தலத்தில் உபத்திரவத்தை உண்டாக்கக்கூடிய ஆவிகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். ஒவ்வொருவருடைய வாகனத்தை சுற்றிலும் தேவ வல்லமை இருக்கட்டும். ஓ, உன் வாகனத்தை கவிழ்க்க நினைக்கிற பொல்லாத ஆவி, சேதத்தை உண்டாக்க நினைக்கிற பொல்லாத ஆவி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லா சத்தமா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்க நினைக்கிறார். நீ தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி, தேவ சித்தத்திற்கு செவிசாய்க்கும்படி, தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்க கூடாதபடி கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க விரும்புகிறார். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். நீ பேசின வார்த்தையின்படி நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலே நான் ஒருவனாய் இருக்கணும். வேகமாய் ஜெபம் கேட்கப்படுவதிலே நான் ஒருத்தனாய் இருக்கணும். நான் விடுவிக்கப்படுவதிலே நான் ஒருவனாய் இருக்கணும். என் கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறதற்கு என்னை ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும். என் சபைக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய ஜனத்திற்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். நான் பிரயோஜனமாக இருக்கணும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து